பெருந்தலைவர் கர்ம வீரர் காலா காந்தி, கல்விக்கண் திறந்த கடவுள், ஏழை பங்காளர், படிக்காத மேதை, பாரத ரத்னா என்று பல்வேறு சிறப்பு பட்டங்களால் பாசத்தோடு போற்றி புகழப்படும் தன்னிகரில்லா உத்தம தலைவர், உன்னத தலைவர், உண்மையான தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு மணிமண்டபம். இது தன் சிந்தனையிலும் செயல்பாடுகளிலும் பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கைகளை பின்பற்றி அவரது வழியில் அயராது உழைத்து வரும் புரட்சி திலகம் சரத்குமார் அவர்களின் கனவு, தமிழகத்தின் கனவு, தேசத்தின் கனவு. இந்த கனவு தந்த திட்டம் வெறும் கட்டிடம் அல்ல, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு நமது நன்றி கலந்த காணிக்கை. வாருங்கள், தரிசிப்போம். இதோ மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் பெருந்தலைவர் அவதரித்த விருதுநகருக்கு 7 கிலோமீட்டர் முன்பாக காமராஜர் பொறியியல் கல்லூரி எதிரில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் மனிதகுல மாணிக்கத்தின் மணிமண்டபம். ஒரு தனி நகரத்திற்குள் நுழைவது போன்ற பிரமிப்பு. மணிமண்டபத்தின் நுழைவாயில் உள்ளே அடியெடுத்து வைத்ததும் உள்ளத்தில் சிலிர்ப்பு. பறந்து கிடக்கும் பச்சை பசேல் என்ற புல்வெளி, பல்லாயிரக்கணக்கில் வந்து செல்லும் வாகனங்கள் நிறுத்துமிடம், இதோ வானத்திலிருந்து ஒரு வசீகர தோற்றத்தில் பச்சை பசேல் என மரங்களின் நடுவே சுற்றுவட்ட பாதை. நாடு போற்றும் நம் தலைவர்களின் திருவுருவ சிலைகள், மீண்டும் மற்றொரு பரிமாணத்தில் பொங்கி புனல் பரப்பும் அழகிய நீரூற்று, சொற்பொழிவு அரங்கம், கருத்தரங்கங்கள், கலந்துரையாடல்கள், கூட்டங்கள் நடத்துவதற்கு ஏற்ற குழு அரங்கம், இதோ பெருந்தலைவர் பிறந்து வளர்ந்த விருதுநகர் வீட்டின் மாதிரி வடிவம். அறிவு தீபம் ஏற்றி வைத்த அற்புத தலைவனின் மணிமண்டபத்தில் அணையா விளக்கு, 40 அடி உயரத்தில் ஸ்தம்பம், 6 அடி வரை அணையா ஜோதி. வானத்திலிருந்து பார்த்தால் இது பூமியில் பூத்த அறிவு செம்மலராய் அசைந்து கொண்டிருக்கும் அற்புதம் தெரியும். இந்தியாவையே பள்ளிக்கு செல்ல வைத்த பெருந்தலைவர் 2 சிறுவர்களை பள்ளிக்கு அழைத்து செல்வது போன்ற அற்புத சிலை. இது தியான மண்டபம். கட்டிடக் கலையின் நவீனம் இங்கே களிப்பூட்டிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சிறிய திரையரங்கம். இது பெருந்தலைவரின் புகைப்படங்கள் அடங்கிய காட்சியகம். அற்புதமான கடந்த கால நினைவூட்டல். நம் பெருந்தலைவருடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர்
அமைதி காத்து அற்புத தலைவனை தரிசித்து வெளியே வரும்போது கண்கள் பணித்திருக்கும், நெஞ்சம் கனத்திருக்கும். மூவாயிரம் பேர் அமர்ந்து மௌனமாய் தியானிக்க 40,000 சதுர அடியில் முழு உணர்வோடு கர்ம வீரரை பூஜிக்க மனித உருவில் வந்த கலைமகள் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் அற்புத சிற்பம் மணிமண்டபம் மத்தியில். இந்த அறிவு திருக்கோவில் அமைவதற்கு எல்லோரும் இணைவோம். ஓர் அற்புத தலைவனுக்கு அழகு மணிமண்டபம் அமைத்து உலக அதிசயங்களுள் ஒன்றாக இம்மண்டபத்தை உலகிற்கு அர்ப்பணித்த காமராஜரை நெஞ்சில் சுமந்து வாழும் சமத்துவ தலைவர் சரத்குமாருக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லிக்கொண்டே இருக்கும். பெருந்தலைவர் மணிமண்டபத்தின் இந்த தோற்றம் ஒரு துவக்கம்தான். இன்னும் பல்வேறு பயனுள்ள அம்சங்கள் அற்புதமாய், அதிசயமாய், அழகழகாய் அடுத்தடுத்து அமைய உள்ளது. இது ஊர்கூடி தேரிழுக்கும் ஓர் உன்னத முயற்சி. இம்மண்டபத்தின் ஒவ்வொரு செங்கலிலும் உங்கள் பெயர் பதியட்டும். இந்த கனவை நினைவாக்க உங்களால் மட்டுமே முடியும். இந்த மகத்தான பணிக்கான உங்களது பங்களிப்பை எண் 2, கல்யாணி நகர், கொட்டிவாக்கம், சென்னை 6,41,00,000 பெருந்தலைவர் காமராஜர் கல்வி மருத்துவ அறக்கட்டளைக்கு அனுப்பி உணர்வோடு உதவுங்கள். வாழ்க பெருந்தலைவர் புகழ்.